காலை சூரியன் உதயமாகும் முன்பே ரயில்வே நிலையத்தின் மூலையில் இருந்த பழைய பெஞ்சில் அவன் விழித்தான். பெயர் யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அவனை அண்ணே என்றே அழைப்பார்கள். கையில் ஒரு சின்ன தட்டு பாத்திரம், தோளில் கிழிந்த துணிப்பை. அதுவே அவன் உலகம். ஒரு காலத்தில் அவனுக்கும் குடும்பம் இருந்தது. ஊரில் சிறிய கடை, மனைவி, பள்ளிக்கு செல்லும் மகள். ஒரு நாள் மழை வெள்ளம் வந்தது. கடை போனது, கடன்கள் சேர்ந்தது. மனைவி நோயால் போனாள். மகளை உறவினர் ஒருவர் கூட்டிக் கொண்டு போனார். சரியாகிவிட்டால் வந்து சேர்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அவன் நகரம் வந்தான். ஆனால் நகரம் அவனை விழுங்கிவிட்டது. அவன் பிச்சை எடுப்பவன் என்றாலும் அவன் மனம் பிச்சையல்ல. யாராவது காசு போட்டால் நன்றி என்று தலை குனிவான். போடாவிட்டாலும் சபிக்க மாட்டான். சில நாட்கள் காசில்லை. அந்நாட்களில் நிலையத்தின் பூனைக்கு தன் கடைசி ரொட்டித் துண்டை பகிர்ந்தான். ஒரு நாள் மழையில் நனைந்த பள்ளி மாணவன் ஒருவன் அவன் அருகே நின்றான். அண்ணே, குடையில்லை என்றான். அவன் தன் பழைய பிளாஸ்டிக் மூடியை அவனுக்கு கொடுத்தான். மாணவன் போகும்போது தன் மதிய உணவை அவன் கையில் வைத்தான். அந்தச் சின்ன செயல் அவன் உள்ளத்தில் மறந்து போன மனிதநேயத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது. அடுத்த நாள் அதே மாணவன் ஆசிரியையுடன் வந்தான். இவர் நல்லவர் என்றான். ஆசிரியையார் அருகிலிருந்த உதவி மையத்துக்கு தொடர்பு கொண்டார். சில வாரங்களில் அவனுக்கு அடைக்கலம், சிறிய வேலை, நிலையத்தை சுத்தம் செய்வது கிடைத்தது. சம்பளம் பெரியதல்ல, ஆனால் மரியாதை இருந்தது. ஒரு மாலை வேலை முடிந்து அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்தான். கிழிந்த துணி இல்லை, கண்களில் ஒளி இருந்தது. நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் விழுந்த மனிதன் என்று அவன் மனம் சொன்னது. விழுந்தவர்களை எழுப்ப ஒரு கை போதும். அந்த கை மனிதநேயம்தான். அந்த நாளிலிருந்து நிலையத்தின் மூலையில் அவன் உட்கார்ந்ததில்லை. ஆனால் அவன் கதையை அங்கே நிற்கும் ஒவ்வொரு இதயமும் கேட்கத் தொடங்கியது.